சிவகார்த்திகேயனோட மதராசி படத்தோட ஆடி லஞ்ச் அப்படிங்கிறது இப்போ சிறப்பாக நடைபெற்றிருக்கு. இந்த ஒரு ஆடி லஞ்சில் இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் ஏஆர் முருகதாஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேடையில் ஏறிட்டு இந்த ஒரு ஆடி லஞ்ச் வரதுக்கு முன்னாடி என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு ரொம்ப வந்துட்டு பார்த்தா இந்த ஆடி லஞ்சில் பேசாதீங்க அந்த மணிக்கு வந்து சொன்னார். இன்னொரு நண்பர் வந்து பார்த்தா கூப்பிட்டு நல்லா வந்துட்டு தான் பேசுங்க உங்கள் மனசில் தோன்றது அந்த மாதிரி சொன்னார். நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரிலங்கிற மாதிரி ஃபன்னியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எஸ்கே அவர்களை பற்றி பேசுகிறாரு. எஸ்கே அவர்கள் நீண்ட நாளாக ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் நடிகர் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரிக்கு இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் தமிழ் சினிமாவில் வராங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு. ஸோ அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறவர் ஒரு ரோல் மாடலில் இருக்கிறவர் தான் நம்மளோட எஸ்கே. ஸோ இந்த ஒரு படம் மதராசி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் நான் எழுதி முடிக்கும் போது இவர் வந்து அவரோட பீக்கில் இருந்தார். ஸோ இவர் தான் கரெக்டாக இருப்பார் சொல்லி நான் வந்து இவர் வந்து சூஸ் பண்ணேன். அந்நேரம் பார்த்து தளபதி வேற கரெக்டாக இவருக்கு வந்து துப்பாக்கி கொடுத்தாரு. ஸோ அதை வச்சு இந்த ஒரு படத்துக்கு நான் ஹைப் ஏற்றலாம் நினச்சேன். ஆனால் அந்த ஒரு சீனே பயங்கரமாக ஹைப் ஆகி இப்போ இந்த ஒரு படத்துக்கும் அது வந்து ஹைப் ஆயிடுச்சு. இந்த ஒரு படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்த்து முடிச்சுட்டு வரும்போது துப்பாக்கியை கரெக்டாக தான் நம்ம விஜய் அவர்கள் கொடுத்தாரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு தரமான ஒரு படமாக தான் இருக்கும். துப்பாக்கியை சிறப்பாக வந்து தான் நம்ம எஸ்கே அவர்கள் கையாண்டிருக்காரு அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இந்த ஒரு படத்துக்கும் இவரோட ஸ்பீச் மூலிமா பயங்கரமாக ஹைப் ஏறி இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. பட் நான் என்ன விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் தான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ரொம்ப பேசினா வளவலன்னு இருக்கும். ஸோ மிச்ச விஷயங்கள் எல்லாமே லைவ் ஸ்பீச் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து அனிருத் எஸ்கே அவர்கள் ஸ்பீச் எல்லாமே வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாபிக்